ஸோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும் ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு. இந்த பார்ட் 2 வீடியோவில் A to Z வந்து என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு பேசிக் மேக்கப் தான். பட் இதே இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஐ மேக்கப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் காண்டரிங்லாம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பண்ணிங்கன்னா ப்ரைடல் மேக்கப்பாகவும் இது மாறும். பட் இது நார்மல் டே டு டேக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டிருக்கேன். நான் என்னென்ன பண்ணேன்றது அந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறப்போ நல்லா கவர் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா முழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைமர் தேவை. ஸோ நான் வந்து நைக்காவோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன், ப்ரெப்பப் ப்ரைமர் அப்படின்னு. ஸோ பொதுவாக வந்து இது வந்து சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். இது அட்வைசபிள் இல்லை, நான் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் இது வந்து ஏன்னா எனக்கு பிம்பிள் ஸ்கின், ஸோ ப்ரைமர் இல்லாமல் தான் நான் பண்ணுவேன். பட் ஒரு ஒகேஷ்னல் பேசிஸில் லாங் லாஸ்டிங்காக ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா ப்ரைமர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்தால் போதும், ரொம்ப கொஞ்சமாக எடுத்தால் போதும். பிகாஸ் நம்ம ஸ்கின்னை ஆல்ரெடி நல்லா ப்ரெப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ரைமர் ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போதும். ஸோ இதை எடுத்துகிட்டு முக்கியமாக எனக்கு எந்த இடத்துல கொஞ்சம் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கரடமுரடாக இருக்கா, ஸோ அது அண்ட் தென் இங்கே போர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் எப்போவுமே நெக்கு வந்து மறக்கவே கூடாது. ஸோ நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனோ இல்லை எனி கன்சீலரோ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒரு அந்த வலிக்கிட்டு போகும் அந்த ப்ராடக்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது நல்லா இது பண்ணும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ரைமர் சைடு ரொம்ப பிளெண்ட் ஆகாட்டி என்ன ஆகும் அப்படின்னா அது மறுபடியும் உங்கள் போர்ஸில் போய் அடைக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஐ ஏரியாலையும் நல்லா பண்ணிக்கோங்க. ஐக்குள்ளே போயிடாமல் சிலிக்கான். பட் அதர்வைஸ் இது ஓகே, நல்ல ப்ரைமர் தான். இது வந்து நல்லா நம்ம ஸ்கின்னில் இதாகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கன்சீலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கன்சீலர் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். என்னோடய ஸ்கின்னில் வந்து கன்சீலர் டேட்டா அப்ளை பண்ணும்போது எனக்கு பிம்பிள்ஸ் வரும். அதனால நான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கன்சீலர் வந்து அதுக்கு மேலே டாப் அப் பண்ணுவேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ப்ரஷ்ஷில் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி பஃபிங் ப்ரஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த ப்ரஷ். ஸோ இதை வச்சு பஃபிங் ப்ரஷ் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணுறப்போ ஒழுங்கான பிளெண்டிங் நமக்கு வராது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து Maybelline Fit Me ஃபவுண்டேஷன். Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் இதோட ஷேடு வந்து 332. இந்த ஷேடு வந்து எப்படின்னா என்னோடய ஸ்கின்னுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷும் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா லாரியலோட தான். பட் சம்மர்ன்றனால கொஞ்சம் வெதர் வந்து ஒரு மாதிரி வேர்த்துட்டே இருக்கிறனால நம்ம இதை போகலாம். இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக பவுடர் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேக்கியாக நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம மேக்கப் வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக இருக்கணும். உங்கள் ஸ்கின்னில் இப்போ இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குன்னா அது வந்து ஃபேட் ஆகிறதுக்கு தான் ஃபவுண்டேஷன். ஸோ எப்போவுமே ஃபவுண்டேஷன் நிறைய பேருக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து இப்போ உங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஐ திங்க் கேமரா எடுக்குதுன்னு நினைக்கிறேன், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நான் அதை ஃபுல்லாக பண்ணினேன் அப்படின்னா என்னோடய ஸ்கின் வந்து ஈவனாக தான் இருக்குமே தவிர பூதம் மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கண்ணில் ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் எவ்ரிபடி கண்ணையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பஃப் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இப்படி வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக பிளெண்ட் ஆயிரும். அண்ட் ப்ரஷ்ஷில் பண்ணுறனால ஒரு இடத்துல நிறையா இது ஒரு இடத்துல கம்மி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அண்ட் மறக்காமல் நெக்குலேயும்
நல்லா பண்ணணும். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காதுலேயும் நல்லா பண்ணிக்கோங்க. சில நேரம் காது மட்டும் ஒரு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஸ்டெப்ஸ்னால உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், நான் மேக்கப் பண்ணோன்னே எனக்கு வேர்க்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். அண்ட் எப்போவுமே இந்த ஹேர் லைன் அப்படின்னு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஹேரும் இந்த ஃபேஸும் ஜாயின் பண்ணுற இடம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் மறந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஒரு கலரு, ஃபேஸ் ஒரு கலர் அந்த மாதிரி தெரியாது. அண்ட் இது வேர்க்காமல் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பெருசாக நெக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணல, பிகாஸ் டுட்டோரியல் வீடியோ அப்படின்றனால. பட் நீங்கள் வந்து இது எல்லா இடத்துலையுமே பண்ணுங்கள். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஸோ எப்போவுமே ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் கன்சீலர் போட போகிறேன். கன்சீலர் எந்த ஏரியா அப்படின்னா இங்கே மட்டும்தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடம் மட்டும்தான் நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு பெருசாக ஸ்பாட்ஸ் இந்த இடத்துல இருக்குது, பட் ஐ டோன்ட் மைண்ட். ஸோ அதனால் நான் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு வாய் சுற்றி பிக்மெண்டேஷன் அப்படின்னு பெருசாக இல்லை. ஸோ அதனால் நான் கன்சீலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் ரொம்ப ஆரஞ்சாகவும் உங்கள் ஃபேஸ் ஆகிடக்கூடாது. அதனால் ஆரஞ்சு கரெக்டரையும் இந்த நார்மல் கன்சீலரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு இது தேவையில்லை. இது நான் போட்டேன்னா ஆரஞ்சு கலரில் ஆகிடுவேன். ஸோ அதனால் நான் அதை போடல. ஸோ வந்து நார்மல் கன்சீலர் இது வந்து Maybelline Fit மீயோட கன்சீலர். இன்னும் வந்து ஏஜ் ரிவைன் கன்சீலர். ஸோ இது வந்து என் அண்டர் ஏரியாவுக்கும், இந்த ஃபிட் மீ அப்படின்றத வந்து என்னோட கன்சீல் பண்ணணும் அப்படின்ற ஏரியாவுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். கன்சீலர் வந்து 2 டைப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹைலைட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும், இன்னொன்று வந்து மறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹைலைட் அப்படின்னா நம்ம ஷேட்லேருந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், பிரைட் பண்ணுறதுக்கு இந்த கண் ஏரியாலெல்லாம் பிரைட் பண்ணுறதுக்கு ஹைலைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த வாய் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு நார்மல் கன்சீலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இது வந்து கன்சீலர், இது வந்து ஹைலைட் கன்சீலர். ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு இதில் இந்த ப்ரஷ் இருக்கிறனால ரொம்ப ஈஸி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அண்டர் ஏரியாவில் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனோட ப்ரைட்டாக இருக்கும் இது. ஸோ நான் அதை பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து எல்லாருக்கும் அப்படி தான் டார்க்னஸ் இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே மட்டும்தான் நான் கன்சீல் பண்ணுறேன். அண்ட் இந்த நார்மல் வான் டைப் கன்சீலர் வச்சு என்னோடய மவுத் ஏரியாவில் கன்சீல் பண்ணிக்கிறேன். மவுத் ஏரியானா இந்த ஏரியா வந்து எனக்கு டார்க்காக இருக்கும். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கன்சீல் பண்ணுறேன். அண்ட் எனக்கு எங்கெங்கே இது இருக்குதோ ஸோ அங்கெல்லாம் நான் கொஞ்சம் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பிம்பிள் இருக்குது அதை கன்சீல் பண்ணணுன்ட்டு அதுக்கு மேலே கன்சீலர் வைக்காதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். பிம்பிள் இருந்தால் இருந்துட்டு போதும். பட் ஸ்கார் இருக்குது அப்படின்னா ஸ்கார் மேலே வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இங்கே வந்து எனக்கு லைவ் பிம்பிள், ஸோ அதுக்கு மேலே நான் வைக்கலை. இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல, பைக்டிவாக இருக்கும். ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்பாஞ்ச் நிறைய இடத்துல கிடைக்கும். லைக் ஹார்ட்லி 50 rupees அந்த மாதிரி தான், 150 rupeesக்கு 5 பீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராட் பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ப்ராட் பேஸ் வச்சு இப்படி என்னோட இதில் டேப் பண்ணிக்கிறேன். நான் டேப் பண்ணுறப்போ இந்த கன்சீலர் வந்து பிளெண்ட் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்பாஞ்ச் வந்து வெட்டாக இருக்கணும், அதாவது ஈரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கன்சீலர் பிளெண்ட் ஆகும். ஏன்னா கன்சீலர் வந்து பொதுவாக திக்காக க்ரீம் மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்காது, க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்னாலும் அது வெளியில் வந்துடும். பிகாஸ் நீங்கள் ஒத்தி தான் எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வெளியில் வந்துடும். அதனால்
எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னு பயப்பட தேவையில்லை. பட் பிளெண்ட் பண்ணாதீங்க. பிளெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க ஃபவுண்டேஷன்லாம் இதாகிடும். ஸோ கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அண்ட் வந்து என்ன ஆகுனா நம்ம ஐயில் வந்து பண்ணும்போது ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அவங்க ஐயில் ஃபுல்லாக இதாகிடும். அண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா சில டைம்ஸ் வந்து இந்த ஐயில் இது கண்ணில் இந்த கோடு கூட விழுகும். ஸோ அது விழுகாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போயிடும். அண்ட் ஆல்சோ நல்ல ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கனாலே இந்த கண்ணுக்கிட்ட வந்து உங்களுக்கு கோடு கூட விழுகாது. மேக்கப் பண்ணதுக்கப்புறம் கோடு கூட விழுகும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து விழுகாது. நல்லா பிளெண்ட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. நான் பொதுவாக ஃபேஸ் மேக்கப் பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே ஐ மேக்கப்லாம் பண்ணுவேன். சில பேர் அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது என்ன எந்தளவுக்கு கன்வீனியன்ட்டோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நான் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்து நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றனால ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ வேர்க்குது. அதனால பவுடர் வச்சு நான் எங்கே எனக்கு வேர்க்குமோ அங்கே மட்டும் செட் பண்ணுறேன். பிகாஸ் இது டுட்டோரியல் அப்படின்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் செட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல வேர்க்கும் அண்ட் இந்த இடத்துல வேர்க்கும். இதை நம்ம லாஸ்ட்டாக ஒரு டிஷ்யூ வச்சு கூட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது நிறையா இருக்குதுன்னு கேக்கியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் வேர்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். அண்ட் வாய் சுற்றி நமக்கு வேர்க்கும். சப்போஸ் உங்களுக்கு வேர்க்குதுன்னா துடைக்கக்கூடாது. இப்படி தான் ஒத்தி எடுக்கணும். நீங்கள் ப்ரஷ் வச்சு ஒத்தி எடுக்கலாம், இல்லைனா டிஷ்யூ வச்சு ஒத்தி எடுக்கலாம். கர்ச்சீஃப் வைக்காதீங்க, டிஷ்யூ அதை வச்சு ஒத்தி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மேக்கப் வந்து அந்த இடத்துல போய் செட் ஆகிடும். ஸோ இந்த இடம் மட்டும்தான் எனக்கு ஆயிலியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடம் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்து இப்போ நம்ம ஐ மேக்கப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த லாரியலோட ப்ரோ ஆர்ட் கிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரோ ஆர்ட் கிட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இந்த மாதிரி வேக்ஸும் பவுடரும் இருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய ஐஸில் அப்ளை பண்ணுறேன். வேக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், சுருள் சுருளாக ஒரு ப்ரஷ் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக இந்த மாதிரி நம்மளோட ஐப்ரோஸில் அப்ளை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர் ஐப்ரோ பவுடர் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஓரளவு ஃபேர் ஸ்கின்னாக இருக்குது, மீடியம் டு ஃபேர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆஷ் கலர் கூட ஓகே தான். இதுவே நீங்கள் ரொம்ப டார்க்காக இருக்கீங்கன்னா தென் ஆஷ் கலர் எடுங்க. மாநிறமாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ரஷ் இருக்கும். ஸோ அதில் வச்சு ஃபஸ்ட்டு வெளியில் அவுட்லைன் பண்ணணும். ஸோ வெளியில் அவுட்லைன் பண்ணுறேன் அந்த மாதிரி. அண்ட் எப்போவுமே இந்த இடம் வந்து எல்லாருக்கும் ஒரு அந்தளவுக்கு டார்க்காக இருக்காது. ஸோ இங்கே தான் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த இடம் இந்த ஆர்ச் தான் நான் டிஃபைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் எங்கெங்கே கேப் இருக்கும் அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐ மேக்கப் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பேலட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஷேடு உங்களுக்கு என்ன ஷேட் பிடிக்குமோ அதை வந்து நம்மளோட ஐலிட்ஸில் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் இருந்தால் அதை வச்சு நம்ம ஐலிட்ஸில் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதிலே லைட் கலர் இல்லைனா மேட் கலர் எடுத்து நம்ம அந்த ஐலிட்ஸுக்கு மேலே இந்த மாதிரி கார் வைப்பர் மாதிரி இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ மிச்ச இடத்துல அதெல்லாம் பண்ணணும். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து இல்லைனா உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம். அதை வச்சு ஒயிட் கலர் இல்லைனா ஹைலைட்டர் ஷேட் ஏதாவது இருக்கும் அதை வந்து நம்ம கண்ணுக்குள்ளே இந்த மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணணும். வேணும்னா உங்களோட லோவர் லேஷஸ்லையும் லைட்டாக புல் பண்ணிக்கலாம். மெயின் ரீசன் என்னென்னா நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல முழிச்சிருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். என்னோட கண் வந்து கொஞ்சம் ஹூடட் ஐஸ் அப்படின்றனால இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதே ஹைலைட்டரை நம்மளோட ப்ரோ போன்ஸில் இந்த மாதிரி மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அது பிளெண்ட் பண்ண தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து நம்ம ஐ மேக்கப்பில் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் லோவர் லேஷஸில் நீங்கள் என்ன மேட் கலர் எடுத்தீங்களோ அதே மேட் கலரை கீழேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐலைனர் இந்த மாதிரி ஸ்கெட்ச் டைப் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட சென்டர் ஆஃப் த ஐஸ்லேருந்து ஐலிட்லேருந்து இப்படி ஒரு கோடு வரையணும். ஸோ நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக புல் பண்ணிவிட்டு வரைகிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஃபினிஷ் இருக்கும். அண்ட் உங்கள் கண்ணு முடிகிற இடத்துலையும் இதுலேயும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஆரோ மாதிரி நம்ம இதை இழுத்து விடணும். ஸோ இப்போ இப்படி வந்தாலும் ஃபினிஷிங் நான் கொடுத்துருக்க முடியும். பிகாஸ் கேமரா அண்ட் இது என்னால் ஒன்றா பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக நம்மளோட இதை வச்சு ஃபுல்லாக புல் பண்ணி எடுக்கணும். இது வந்து ரொம்ப மெதுவாக பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட கண் வந்து நீங்கள் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியல ஃபுல்லாக அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இந்த சிமிட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இதை வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அதே மாதிரி கீழ் லோவர் லேஷ்லேருந்து அதை வந்து புல் பண்ணி இதோட சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஐலைனர் வரும். அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லைனா இப்போ தான் ஐலைனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். சில பேரெல்லாம் ஈஸியாக வரைய முடியும், சில பேரெல்லாம் அவ்வளோவா ஈஸியாக வரைய முடியாது. இப்போ மறுபடியும் இதில் பாருங்கள், இதில் இந்த நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னென்னா அதே மாதிரி சென்டர் இந்த வெளியிலேருந்து நான் எப்போ எடுக்கிறேன். ஸோ வெளியில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ வந்துடுதா. ஸோ இந்த ஆரோ வச்சு நான் பண்ணுவேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் எங்கெங்கே கேப் இருக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி காஜல் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ நான் கான்டோரிங் பண்ண போகிறேன். ஸோ கான்டோரிங் பண்ணுறதுக்கு அதுலேயே மேட் கான்டோர் பவுடர் எடுத்து இந்த மாதிரி ஃபிஷ் ஷேப்பில் வாய் வச்சுட்டு நம்மளோட சீக் போன் இருக்குல்ல, சீக் இருக்கிற அந்த போன் இருக்கும் நம்ம ஃபேஸில், அதுக்கு கீழே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பெரிய நெத்தியாக இருந்துச்சுன்னா நெத்திலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸு. ஸோ அப்படி இருக்கிறனால ஃபேஸ் கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் இதுவாக தெரியும். ஸோ அதுக்கு தான் கான்டோர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டபுள் சின் கழுத்துலாம் பெருசாக இருக்கிறப்போ இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளஷ் நான் எடுக்கிறேன். ஸோ ப்ளஷ் எடுத்துகிட்டு என்னோடய சீக்ஸ் ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸ் அப்படின்வாங்க அந்த சீக்கோட இதில் கன்னத்தில் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டாக அப்ளை பண்ணணும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது அப்படின்றனால கொஞ்சம் நம்ம ஹேர் வரைக்கும் அதை அப்படியே நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மாஸ்டர் க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ளினோட ஹைலைட்டர். அண்ட் இது வந்து என்ன பண்ணணும்னா ப்ளஷ்ஷுக்கு மேலே அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் நெத்திலையும் கொஞ்சம் இது பண்ணணும். இது வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டு. ஆல்சோ மூக்கில் நம்ம அதை பண்ணிக்கலாம். அண்ட் வாய்க்கு மேலே கியூபிட்ஸ் போ அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சின்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ஷோல்டர் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா கூட அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது என்னென்னா மெயினாக வந்து உங்களுக்கு நல்ல ஃபோட்டோ எடுக்கும் போது நல்லா உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேஸு. அதுக்கப்புறம் நான் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். லிப் லைனர் வந்து ஜென்ரலாக லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு ரொம்ப அவசியம். பிகாஸ் நம்ம லிப்ஸ்டிக் மட்டும் போட்டோன்னா சம்டைம்ஸ் வந்து அது நகன்றும். பட் லிப் லைனர் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு லிப்ஸ் வந்து டிஃபைன்ட் ஆகி நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். ஆல்சோ லிப் லைனர் வச்சு உங்களுக்கு பெரிய உதடாக இருந்தாலும் சின்ன உதடாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி ப்ரைடல்லையோ இந்த மாதிரி மேக்கப்ஸ்லையோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஆல்சோ சம்டைம்ஸ் பிக்மெண்டேஷன் வரப்போ அதை கூட இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போடுறேன். ஸோ என்ன தான் மேக்கப் வந்து கேக்கியாக ஃபினிஷ் இந்த மாதிரி இருந்தாலும் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் போடும் போது உங்களுக்கு சப்போஸ் வெளியிலலாம் வருதுன்னா அதை வந்து நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோப் க்ரீம் போடுறேன். இது வந்து ஹைலைட்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஹைலைட்டருக்கு அடிஷ்னலாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஹைலைட்டருக்கு அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரீம் மாதிரி இருக்கிறனால நம்மளோட சீக் போன்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஆல்சோ நம்ம நோஸில் கியூபிட் போஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரலாக ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த டெக்னிக் ரொம்ப பிடிக்கும். தென் ஃபைனலாக நான் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்டோட செட்டிங் ஸ்ப்ரே, ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் தான். ஸோ பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஃபேன் அவுட் பண்ணோன்னா நல்லா. செட்டிங் ஸ்ப்ரே வந்து எப்போவுமே நம்மளோட மேக்கப் வந்து வேர்க்கிறதையும் அது என்ன பிளேஸில் இருக்கணுமோ அதை வந்து கரெக்டாக பார்க்கும். அண்ட் தென் நான் இந்த வீடியோவுக்காக நான் ஐலாஷஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா